கர்த்தருடைய வசனத்தை தியானிச்சு பார்க்கும்போது அதனுடைய மகத்துவங்கள் எத்தனை ஆச்சரியமாக இருக்கிறது. மனிதர்களை கர்த்தர் ஒரு பொருட்டாக நினைத்து அவர்களுக்குன்னு வேதத்தை எழுதி கொடுத்து அந்த வேதத்திற்கு ஜீவனை கொடுப்பதற்காக, அது மனிதர்களைப் போலவே அல்லது அதற்கு மேலையும் நம் நடுவில் இயங்குவதற்கான இயக்கத்தை கொடுப்பதற்காக தம்முடைய இரத்தத்தையே சிந்தி ஜீவனை கொடுத்து ஜீவனாக்கி எவ்வளவு தூரம் இந்த வசனத்தை அவங்க மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு மகிமை நிறைந்த வேத வசனம் பரலோகத்துல நீங்க போனா தான் அதோடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வேதத்தை பார்க்க தேவ தூதர்களும் ஆவலா இருப்பாங்க. ஏன்னா நீங்களும் நானும் பெற்றிருக்கிற இந்த வேதத்தை தேவ தூதர்கள் பெற்றிருக்கவில்லை. பரலோக ராஜ்யத்துல இருக்கக்கூடிய மற்ற ஜீவன்கள் இந்த வேதத்தை பெற்றிருக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற மற்ற ஜீவராசிகளும் இந்த வேதத்தை பெற்றிருக்கவில்லை. கர்த்தருடைய சுவாசத்திலிருந்து பிறந்ததும் கர்த்தருடைய இரத்தத்தினால உயிரூட்டப்பட்டதுமான இந்த வேத வசனம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகா பெரிய கிருபை என்றுதான் சொல்ல முடியும், தவிர அதற்கு வேற எந்த வார்த்தையும் நம்ம சொல்ல முடியாது.